வருஷம் பிறந்தாச்சு. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாவே அமாவாசையும் வர இருக்கு. இப்ப இந்த தை அமாவாசை மத்த அமாவாசைய விட எந்த அளவுக்கு சிறப்பு? இப்போ தை அமாவாசையில பார்த்தீங்கன்னா, இந்த தர்ப்பணம் குடுப்பாங்க. வெளியூர்ல பயணம் செய்றவங்க இருப்பாங்க. வெளிநாடுகள்ல இருப்பாங்க. அவங்க இங்க வந்து தான் குடுக்கணும் அப்படின்ற மாரி இருக்கும் முடியாது. இப்படி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணலாம்? அதே மாரி பெண்களுக்கு குடுக்க முடியாது அப்படின்ற மாரி இருக்கு. அத பத்தி ஒரு விரிவான ஒரு விளக்கம் குடுக்கலாமா? குடுக்கலாமா. தை அமாவாசை வந்து பொதுவா வந்து நீங்க கேட்டீங்களா, இருக்கிற அமாவாசை எந்த அமாவாசை நல்ல பெஸ்ட் பெஸ்ட். அப்படிங்கிறது அப்படி. சிறப்பு. ஆக்சுவலா 3 அமாவாசை நம்ம வந்து பெஸ்ட்டா கும்பிடுவோம். ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். தமிழர்கள் அதுவும். ம். குறிப்பாக ஆ ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷமா எடுத்திருப்போம். ம். புரட்டாசி மகாலய அமாவாசை ரொம்ப விசேஷமா மகாலயம். எடுத்திருப்போம். அப்புறம் ஜனவரி மாசம் அந்த தை அமாவாசை வந்து ரொம்ப விசேஷமா எடுத்திருப்போம். இந்த 3 அமாவாசையும் நம்மளுக்கு ரொம்ப ஆடி அமாவாசை, புரட்டாசி, தை. இப்போ ஆ ஆடி அமாவாசை பார்த்தீங்கன்னா, சந்திரன் ம். கடகராசியில் சூரியன் நிக்கும்போது ஆடி அமாவாசை. கடகராசி சந்திரனுடைய அம்மாவுடைய பந்தபாசம், உறவுகள் சார்ந்த விஷயம், இதுக்காக கொண்டாடக்கூடிய விசேஷமான ஒரு வழிபாடு முறைகள் ஆடி அமாவாசை வழிபாடு.